வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சிகளும் அவரவருக்கான வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். பாஜக தரப்பிலிருந்து மத்திய அமைச்சராக இருந்த வெங்கையா நாயுடு அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 18 எதிர்க்கட்சிகளினுடைய வேட்பாளராக கோபாலகிருஷ்ண காந்தி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பாஜக வெங்கையா நாயுடு அவர்களை வேட்பாளராக அறிவிப்பதன் காரணம் என்ன? ஒரு தென்னிந்தியரை வேட்பாளராக அறிவிப்பதன் காரணமாக பாஜக தன்னுடைய பலத்தை தென் மாநிலங்களில் அதிகப்படுத்துவதற்கான முயற்சியாக இது பார்க்கப்படுகிறதா? மறுதரப்பில் எதிர்க்கட்சிகள் இதனை குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை தத்துவார்த்த போராட்டமாக பார்த்து வருகிறோம் என்று கூறி வருகிறார்கள். இந்த நிலையில் குடியரசு துணைத் தலைவர் என்பவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக, அதாவது அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டிய நிலையில் ஒரு பொது வேட்பாளர் என்பது சாத்தியமற்ற கோரிக்கையாக இருக்கிறதா என்ற கேள்விகள் எல்லாம் நம் முன் இருக்கின்றன. இது குறித்து விவாதிப்பதற்காக இன்று நம்மோடு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், பாஜகவிலிருந்து KT ராகவன் அவர்கள், அதிமுக அணியை சேர்ந்த ஆவடி குமார் அவர்கள், பத்திரிகையாளர் பாலு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். திரு KT ராகவன் அவர்கள், உங்களிடமிருந்தே தொடங்கலாம். வெங்கையா நாயுடு அவர்களை வேட்பாளராக அறிவித்ததற்கான பல்வேறு காரணங்கள் பொதுத்தளத்தில் விவாதிக்கப்பட்டு வருகின்றன. பாஜகவுக்கு அடிப்படையில் என்ன காரணம் இருக்கிறது? இல்லை, நீங்கள் வெங்கையா நாயுடு அவர்கள் ஏற்கனவே பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருந்தவர். நாடாளுமன்றத்தில் அவையை நடத்துவதற்கு மிக முக்கியமான ரோல் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் மினிஸ்டருக்கு இருக்குது. அது பலதரப்பட்ட கருத்துக்கள் வைத்திருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற இடத்துல அவையை சிறப்பாக நடத்தணும்னு சொன்னால் அது பெரிய ரோல் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் மினிஸ்டருக்கு. ஸோ அந்த அனுபவம் இருக்கிறது. ஒரு மூத்த அரசியல் தலைவர் அவர். அதனால் அவர் இந்த ராஜ்யசபாவை திறம்பட நடத்துவதற்கான அத்தனை அந்த என்னென்ன தேவையோ அத்தனை திறமைகளும் அவருக்கு இருப்பதால் அவர் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. பொதுவாக குடியரசுத் தலைவர் பதவியும் குடியரசு துணைத் தலைவர் பதவியும் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். ஸோ அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டவராக அந்த பொறுப்பில் இருக்கவங்க வந்து செயல்பட வேண்டும். ஸோ இந்த பொறுப்புகளுக்கு வேட்பாளராக தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் பொதுவாக அரசியலிலிருந்து விலகி டைரக்ட் பாலிடிக்ஸில், ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லாதவர்களை ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு அணுகுமுறை இருக்கும். ஆனால் வெங்கையா நாயுடு அவர்களை இந்த காரணங்களையும் மீறி தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன? நீங்கள் பொதுவாக இருக்கலாம்னு சொல்கிறீங்க, ஆனால் இருந்துதா அப்படின்னு தான் பார்க்கணும். வெங்கட்ராமன் இருந்திருக்கிறாரு, சங்கர் தயாள் சர்மா இருந்திருக்கிறாரு, திரு நாராயணன் இருந்திருக்கிறாரு, கிருஷ்ணகாந்த் இருந்திருக்கிறாரு. இவங்கெல்லாம் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தார்கள்? காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்திருக்காங்க. அமைச்சர்களாக இந்திரா காந்தி அமைச்சரவையில், ராஜீவ்காந்தி அமைச்சராக இருந்தவங்கலாம் உண்டு இதில். அதனால் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் தர். எல்லாருமே அப்படி இருந்தாங்கன்னு சொல்ல மாட்டேன். எக்ஸப்ஷன்ஸ் ஆர் தர். இப்போ இருக்கிற இவர் இருக்கிறாரு துணை ஜனாதிபதி, அந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் இருந்தது. ஆனால் பொதுவாகவே நீங்கள் எல்லாமே அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் தான். அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் தான் இத்தனை ஆண்டு காலமாக அதிக எண்ணிக்கையிலே துணை ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார்கள். அதனால் இப்போ வந்து துணை ஜனாதிபதியாக ஒரு அரசியல் பின்னணியில் வரக்கூடாது என்பதெல்லாம் இல்லை. இது எதையும் மாற்றி இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஒரு வேட்பாளரை நியமிக்கவில்லை. எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து இந்த தேர்தலை ஒரு தத்துவார்த்த போராட்டமாக நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்றாங்க. பாஜகவும் அதனை நானும் கூட ஏற்றுக்கிறேன். இப்படி தத்துவார்த்த போராட்டம்னே கூட வச்சுப்போம். அந்த தத்துவார்த்த போராட்டத்திலே அந்த தத்துவம் இவர் வெங்கையா நாயுடு அவர்கள் வெற்றி பெற்றால் எங்களுடைய தத்துவம் வெற்றி பெற்றது என்று ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்களா? பீட்டர் அல்போன்ஸ் கேட்கலாம் சார். இப்போ எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து இந்த தேர்தலை வந்து ஒரு தத்துவார்த்த போராட்டமாக பார்க்கிறோம் அப்படின்னு கூறப்படுகிறது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமைகளை வச்சு பார்க்கும் பொழுது பாஜகவினுடைய வேட்பாளர்களுக்கு தான் அதிகமான வெற்றி வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. இதன் காரணமாக தான் எதிர்க்கட்சிகள் வந்து இதனை தத்துவார்த்த போராட்டமாக பார்க்கிறோம் அப்படின்ற வாதத்தை முன்வைக்கிறார்களா? அது இல்லை சாரதா. அதாவது ஜனநாயகத்திலே, பாராளுமன்ற ஜனநாயகத்திலே ஒவ்வொரு தேர்தலும் ஒரு அரசியல் தளத்திலே ஒரு தத்துவார்த்த ரீதியாக நடக்கின்ற தேர்தல்கள் தான் பாராளுமன்ற ஜனநாயக தேர்தல்கள். பாராளுமன்ற ஜனநாயக தேர்தலுடைய வேட்பாளர்கள் என்பவர்கள் அந்த தத்துவங்களுக்கு வடிவம் கொடுக்கப்படுகின்ற முகங்களை ஒழிய அந்த தத்துவங்களை மீறி அல்லது அந்த தத்துவங்களை செயல்படுகிற அரசியல் கட்சிகளை மீறி
அவர்களால் தனியாக எதையும் செயல்படுத்தி விட முடியாது. அவர்கள் எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருந்தாலும் கூட ஒரு அரசியல் கட்சியினுக்கு கட்டுப்பட்டவர்கள், ஒரு அரசியல் கட்சியால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்கள். ஆகவே ஒரு தத்துவத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற போது அதற்கு மாற்று தத்துவத்தை முன்னெடுத்திருக்கின்ற எதிர்க்கட்சிகளுக்கு அதை எதிர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதுதான் பாராளுமன்ற ஜனநாயகத்துடைய மாண்பு. நான் நண்பர் ராகவன் அவர்கள் பேசியதிலே ஒரு நிமிடம், ஆனால் கோபால் கிருஷ்ண காந்தி அவர்கள் நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு அவரே சொல்றாரு. அதுதான் நான் சொல்றேன். பட் he what ideology he represents. அவர் என்ன தத்துவத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். அவர் ஒரு அரசியல் கட்சியை சாராதவராக இருக்கலாம். ஆனால் அரசியல் கட்சியை சாராதவராக இருந்தால் கூட அவர் சில முக்கியமான அடிப்படையான இந்தியா என்கிற தத்துவம், மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு, சமூக நீதியிலே ஆழமான நம்பிக்கை, எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி, இதை போன்ற சில அடிப்படையான தத்துவங்களை வாழ்க்கையினுடைய நெறியாக ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற அந்த தத்துவத்தை தான் இந்த எதிர்க்கட்சிகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன ஒழிய ஒரு அரசியல் கட்சி என்ற வளையத்திற்குள்ளே அவரை நாங்கள் அடைக்க விரும்பவில்லை. ஆனால் இதுல இன்னும் ஒரு முக்கியமான கோணம் இருக்கிறது. நீங்கள் தென்னிந்தியர் என்று சொன்னீர்கள். இன்றைக்கு இந்த தேர்வின் மூலம் வெங்கையா நாயுடு அவர்களை தேர்வு செய்திருப்பதன் மூலமாக இந்த என்டையர் கேபினட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா has become a government of நார்த் இந்தியா. அந்த கேபினெட்ல ஒரு சீனியர் சவுத் இந்தியன் கூட கிடையாது. ஒரு தென்னிந்தியர் விவரம் தெரிந்தவர், டால் லீடர் அந்த அமைச்சரவையில யார் இருக்கிறார் சொல்லுங்கள். நீங்க முதல் 4-5 அமைச்சர்கள் என்று வகை வைக்கக்கூடியவர்களில பிரதமரை எடுத்துக்கொள்ளுங்கள், ராஜ்நாத் சிங்கை எடுத்துக்கொள்ளுங்கள், சுஷ்மா ஸ்வராஜ் எடுத்துக்கொள்ளுங்கள், அருண் ஜேட்லி எடுத்துக்கொள்ளுங்கள். இவர்கள்தான் முக்கியமான முடிவுகளை, பொருளாதார, அரசியல், பாதுகாப்பு முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த இடத்திலே வெங்கையா நாயுடு மட்டும்தான் ஈக்குவலி டாலர் லீடர். ஆகவே இந்த தேர்வின் மூலமாக தென்னிந்திய மாநிலங்களுக்கு முழுமையாக மத்திய அரசினுடைய அதிகார பங்கீட்டில் இதுவரை இருந்த இடம் மறுக்கப்பட்டிருக்கிறது. தென்னிந்தியாவுக்கு பாஜகவுக்குள் வெங்கையா நாயுடு அவர்கள் ஓரங்கட்டப்படுகிறார்னு சொல்ல வரீங்களா? அப்படி சொல்லல. நான் தென்னிந்தியா இந்த அதிகார வளையத்திலிருந்து புறக்கணிக்கப்படுகிறது என்று நான் சொல்லுகிறேன். இப்பொழுது நீங்க அந்த இடத்தை நிரப்புவதற்கு who is the tallest leader from South India? இந்த பிஜேபி, காங்கிரஸ் கட்சியிலே பல தலைவர்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களில் இருந்து இந்த தலைவர்களோடு நான் சொல்லுகின்ற 4 மோஸ்ட் சீனியர் மினிஸ்டர்ஸ் ஆஃப் த யூனியன் கேபினட் அந்த வரிசையிலே நிற்கக்கூடிய தகுதி படைத்த தலைவர்கள் அநேகமாக வெங்கையா நாயுடுவை தவிர வேறு யாரும் இருக்கிறார்கள் என்று நண்பர் ராகவனே சொல்ல மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு உதாரணமாக அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி இன்னைக்கு நமக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு எத்தனையோ ஸ்மார்ட் சிட்டி செலக்ஷன் ஆயிருக்குது. அவருக்கு இன்னைக்கு ஒரு தமிழ்நாடு கனெக்ஷன் இருந்தது, அவருக்கு ஒரு ஆந்திராவில் ஒரு கனெக்ஷன் இருக்கு, கர்நாடகாவில் ஒரு கனெக்ஷன் இருக்கு. he knows the sun and soil, he knows the geography, he knows the people. இன்னைக்கு அது தெரிந்த ஒரு மத்திய மூத்த அமைச்சர் யார் இருக்கிறார்? தமிழ்நாட்டுக்கு ஒரு கேபினட் மந்திரியே கிடையாது. அதை வேற விஷயம் விட்டுடுங்க. 40 பாராளுமன்ற உறுப்பினர் அனுப்புகிறோம், 7 கோடி மக்கள் இருக்கிறோம். சவுத் இந்தியாவில் கேரளாவுக்கு ஒரு கேபினட் மினிஸ்டர் கிடையாது. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த மாநிலங்களுக்கெல்லாம் சேர்த்து பேசுகிற ஒரு ஸ்டேச்சர் உள்ள லீடர், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன் வெங்கையா நாயுடு. ஐடியாலஜிக்கலி ஐ டிஃபர் வித் ஹிம். நான் அவரோட மாநிலங்களவையில் இருந்திருக்கிறேன். ஐ நோ ஹிம் பர்சனலி வெல். ஆகவே வாஜ்பாய் கவர்மெண்ட்ல அவர் அமைச்சராக இருக்கின்ற போது கூட அவரோடு தொடர்ந்து நட்பில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் பெற்றவர். நான் சொல்றேன், அவ்வளவு பெரிய சீனியர் லீடரை நீங்க ஏன் வருடத்தில் 60 நாள் எம்ப்ளாய்மெண்ட், இது ஒரு தேசிய ஊரக வேலை வாய்ப்பு துணைத் தலைவராக இருந்து அவர் தமிழகத்துக்கு எந்த பலனும் கிடையாது அப்படின்னு சொல்றீங்களா? குடியரசு துணைத் தலைவராக இருக்கும் பொழுது அவருடைய பை டெஃபினிஷன் ஆஃப் ஹிஸ் ரோல் அவர் குடியரசு தலைவருக்கு அவர் துணை புரிய முடியும். இப்போ தமிழகத்துல இன்றைய நிலைமையில கூட மசோதாக்கள் சில குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கின்றன. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும் பொழுது அவர் குடியரசு துணைத் தலைவராக இருப்பது தமிழகத்துக்கு எந்த விதத்திலும் பலனை அளிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அமைச்சராக இருப்பதை விட நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது உங்களுக்கு சாரதா, சாரி டு சே, a most often said idiom in the parliamentary constitutional convention, a vice president has no role as long as the president is there. Is only அவர் இன்வெர்டர் மாதிரி தான். பவர் போயிட்டா தான் இன்வெர்டர் சப்ளை வரும். அது கூட they are not involved in the power dispensation establishment. அதிகாரத்தை மக்களுக்கு செலுத்துகின்ற அந்த அமைப்பிலே வைஸ் பிரசிடென்ட்க்கு எந்த விதமான ரோலும் கிடையாது. ஒரு 60 நாள் ராஜ்யசபா கூடும். அந்த 60 நாள் அல்லது மேக்சிமம் 75 நாள்
80 நாள் வைத்துக் கொள்ளுங்க. அந்த 80 நாளுக்கு தான் அவருக்கு வேலையே. மத்த நாள்ல வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து வெளிநாட்டுக்கு வந்து பிரதமர் போக முடியாத ஊர்களுக்கு, ஜனாதிபதி போக முடியாத ஊர்களுக்கு தான் அவர் போவார். எல்லா நாட்டு கான்ஸ்டிடியூஷன் அப்படித்தான். இப்ப அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் கூட he will become active when the president is not there. சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வெங்கையா நாயுடு வந்து a very active minister. அதான் நான் சொல்றேன். comparatively young also, he is only 68. நீங்க வந்து இன்னைக்கு வந்து சுஷ்மா ஸ்வராஜ் இருக்காங்க, அவங்கள வந்து நீங்க வச்சிருந்திருக்கலாம். she has got a very rich parliamentary experience. ஆனால் எதற்காக தென்னிந்தியாவிலே இருக்கிற ஒரே விவரம் தெரிந்த தென்னிந்திய மக்களோடு தொடர்பு கொண்ட தென்னிந்தியராக இருக்கிற ஒரு மூத்த கேபினெட் அமைச்சரை வந்து நீங்க ஏன் why you keep away from cabinet? அதுக்கு பதில் சொல்லுங்க. தொடர்ந்து இணைப்பில் இருங்க. 2 வருடங்கள் இருக்கிறதே. அதாவது திரு அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் சொல்லும் பொழுது திரு வெங்கையா நாயுடு அவர்களுக்கு இருக்கிற அந்த குவாலிட்டிஸ்லாம் பத்தி சொன்னார். அதற்காகத்தான் அவர் துணை ஜனாதிபதி ஆக்கப்பட்டிருக்கிறார். இவ்வளவு குவாலிட்டி இருக்கிற ஒரு மனிதர் வைஸ் பிரசிடென்டல் அந்த பொசிஷனையும் ஆஃபீஸையும் டிமீன் பண்ணி கொண்டு போனது, அது பிரசிடென்ட் ஆஃபீஸையும் சொல்கிறோம், வைஸ் பிரசிடென்ட் ஆஃபீஸையும் இந்த அளவுக்கு அது வெறும் ரப்பர் ஸ்டாம்பாக ஆக்கி கொண்டு போனது காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாறு. காங்கிரஸ் கட்சி செய்திருக்கிறது. ஆனால் நம்ம அதை பல நேரங்களில் பார்த்துருக்குறோம். ஆனால் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற ஒரு பொசிஷனில் கொண்டு போய் ஒருத்தர் வைக்கிறோம்னு சொன்னால் அவர் என்னமோ இங்கேருந்து அங்கே போய் ஒரு இந்த டியூட்டிக்கு அனுப்பின மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் டியூட்டிக்கு அனுப்பின மாதிரி பேசுவது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு புரியல. ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறது. தென்னிந்தியாவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவரே சொன்னார், தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, ஆந்திராவில், கேரளாவில், கர்நாடகாவில் எல்லாத்த பற்றியும் தெரிந்தவர் ஒருவர் வெங்கையா நாயுடு என்று சொல்லும் பொழுது அவர் அங்கே இருப்பதில் அவரை ரீப்ளேஸ் பண்ண போறது கிடையாது இல்லையா? அப்போ தென் மாநிலங்களுக்கும் குறிப்பாக தமிழகத்துக்கும் இதனால வந்து இழப்பு ஏற்படலாம். அவர் சொன்ன அவர் குறிப்பிட்ட அந்த திட்டங்கள் இதெல்லாம் கொண்டு வரதுக்கான இழப்பு இருக்கும் சொல்றாரு. ஒரு அரசாங்கத்துடைய பாலிசி டிசிஷன்ஸ் அதெல்லாம். அதனால நிச்சயமா அவர் அதாவது இன்னொன்னு கூட சொல்றேன், அவர் சொன்ன அத்தனை விஷயத்தை நானும் ஏற்றுக்கிறேன். திரு வெங்கையா நாயுடு அவர்கள் வெரி ஆக்டிவ். அவர் காலையில் ஒரு மாநிலத்தில் இருப்பார், சாயங்காலம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் ஒரு இடத்துல, மதியம் ஒரு இடத்துல இருப்பார், ஈவினிங் ஒரு இடத்துல இருப்பார். அந்த அளவுக்கு டூர் பண்ணுவார். சும்மா ஐடியலாக ஆஃபீஸில் உட்கார்ற ஆள் கிடையாது. மக்களோட மக்களாக இருக்கிற அது பல்ஸ் நாடு முழுக்க மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர். அதனால இந்த துறைக்கு இழப்பு இருக்கலாமா அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு அவர் பண்ண வேலைக்கு அந்த துறையில் அந்த அவருடைய மினிஸ்டர் ரொம்ப நிறைய வேலை பண்ணியிருக்கிறார். அது வந்து அடுத்த அமைச்சர் அதுக்கு ஈக்குவலாக வந்து செய்யணும். அது ஒரு எடுத்துக்காட்டா இருந்து செய்யணும். அதை நான் ஏத்துக்கிறேன். துறை ரீதியாக மட்டும் பேசல, தென்னிந்தியனுடைய ரெப்ரசன்டேஷன் அங்க இல்லாம போகுது அப்படின்றதையும் அவர் சொல்றாரு. திரு அனந்தகுமார் இருக்கிறாரு ஆந்திரா, இதுல கர்நாடகால அனந்தகுமார் இருக்கிறாரு. எல்லா இடத்துலையுமே அதுக்கு மாதிரி அந்தந்த மாநிலத்தோட சீனியர் லீடர்ஸ் எல்லாமே இன்னைக்கு அமைச்சராக இருக்காங்க. பண்டார் தத்தாத்ரேயா இருக்கட்டும், இங்கே அனந்தகுமார் இருக்கட்டும், இங்கே பொன் ராதாகிருஷ்ணா இருக்கட்டும், எல்லாமே சீனியர் லீடர்ஸ் தான். அவர் வந்து அகில இந்திய தலைவராக இருந்தார் திரு வெங்கையா நாயுடு. அந்த அளவுக்கு அகில இந்திய தலைவராக சவுத் இந்தியாவில் யாரும் இல்லை. இங்கே ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் முன்னே இருந்தாங்க, வந்துட்டாங்க. அந்த லெவலில் நான் இல்லை, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் ஏதோ அவரை ஒதுக்கினதுக்காக செஞ்ச மாதிரி ஒரு பிக்சரை கொடுப்பது நியாயமில்லை. அவர் துணை ஜனாதிபதியாக ஒரு தென்னிந்தியருக்கு இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறது இந்த எங்களுடைய இயக்கம் என்பதில் நாங்கள் பெருமிதத்தோடு தான் இருக்கிறோமே தவிர அதை டிமீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. திரு ஆவடிக்குமார் அவர்கள், குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜகனுடைய வேட்பாளருக்கு ஆதரவு கொடுத்துருந்தீங்க. இப்போ குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் உங்களுடைய அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு என்ன? இல்லை, நிச்சயமாக திரு வெங்கையா நாயுடு அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிச்சிருக்கு. அவருடைய வேட்புமனு தாக்கல் செய்கிற நேரங்களில் கூட இருந்து தான் வேட்புமனு முன்மொழிச்சிருக்காங்க. அதனால் அந்த சந்தேகம் வர வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக வந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அவர் வெங்கையா நாயுடு அவர்கள் நிறுத்தப்பட்டாலும் அவர் தென்னகத்தை சார்ந்தவர் என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்கு ஒரு மென்மையான அணுகுமுறையை கடைபிடித்தவர். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவர் தன்னுடைய துறையின் மூலமாக பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் வருவதற்கு அவர் அடித்தளம் அமைத்தவர். அந்த வகையில் அவர் ஒரு சரியான தேர்வாக நாங்கள் நினைக்கிறோம். இல்லைன்னா அவர் வந்து அப்படி ஒரு பொறுப்பில் இருந்த மத்திய அமைச்சர் குடியரசு துணைத் தலைவராக போய் அந்த பொறுப்பில் உட்காரும் பொழுது அவர் தமிழகத்துக்கு இல்லை தென் மாநிலங்களுக்கு அவர் ஏற்கனவே ஆற்றி வந்த மாதிரியான செயல்களை செய்ய முடியாது அப்படின்னு முன்வைக்கப்படுகிறது. இல்லை, அது வந்து அமைச்சரவையில் இருக்கிற பிரச்சனை. ஒரு அமைச்சர் தனிப்பட்ட முறையில் ஒரு மாநிலத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சிட முடியும் அல்லது செய்யாமல் தடுக்க முடியுன்றதெல்லாம் வந்து இன்றைக்கு இருக்கின்ற நடைமுறையில் சாத்தியம் இல்லை. ஒரு மத்திய அமைச்சரவை என்ன முடிவெடுக்குதோ அதன் அடிப்படையில் தான் திட்டங்கள் உருவாக்கப்படும். திட்டங்கள் உருவாக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய கோரிக்கைகள் எவ்வளோ வேகமாக போகுதோ அவ்வளோ வேகமாக தான் அவங்களும் ஒரு
அணுகுமுறையை கடைபிடிப்பாங்க. அந்த வகையில் தமிழ்நாடு எப்பவுமே வந்து தன்னுடைய தேவைகளை அறிந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எல்லா பிரச்சனைகளையும் முன்னெடுக்கும். அந்த வகையில் மத்திய அரசாங்கம் இன்றைக்கு கொள்கை ரீதியாக அவர்கள் செய்கின்ற முடிவுகளை ஒரு தனிப்பட்ட அமைச்சருடைய மாற்றம் என்பதோ அல்லது அவருடைய இல்லாத நிலை என்பதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விடாது என்பது உண்மை. ஆனால் அதிமுக பாஜகவினுடைய வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பதற்கு முன்பாக தமிழகத்துக்கு வேண்டிய சில விஷயங்களை நிறைவேற்றி கொடுப்பதற்கான நிபந்தனைகளை வைத்திருக்க வேண்டும். நீட் தேர்வுக்கான இந்த மசோதா நிறைவேற்றி கொடுத்திருக்க வேண்டும் அப்படின்னு நிபந்தனைகள் முன்வைத்து அதுக்கப்புறம் ஆதரவு கொடுத்திருக்கலாம் அப்படின்னும் எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. அது அவங்களுடைய விருப்பம் அல்லது அவங்களுடைய பழக்கமாக கூட இருக்கலாம். அவங்க வந்து 63 சீட்டை வாங்கிட்டு ஆதரவு தர்றது, சிபிஐ வழக்கு விவசாயிகள் பிரச்சனை இருந்துச்சு. பேச விடுமா? அவங்க வந்து பார்கெயின் பண்றது அல்லது ஒரு பிரசிடன்ஸ் தேர்தல் வந்து அவளை ஒரு மலிவான நிலைக்கு கொண்டு போறது, ஒரு கோரிக்கை வைக்கிறது வந்து ஒரு தேர்தலை ஜனாதிபதி தேர்தல் நான் ஓட்டு போட்டேன்னா அப்போ ஓட்டு போடுறதுக்கு துட்டு கேட்கறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு பிரச்சனை என்பது அது வேறு. அந்த பிரச்சனைக்காக போராடுகிறோம், பிரச்சனை உரிமைக்காக. அதுக்காக நம்முடைய உரிமையை வந்து பயன்படுத்துகின்ற பொழுது அதை வந்து ஒரு டார்கெட்டா வைக்க முடியுமா? இன்றைக்கு தமிழ்நாட்டு இல்ல நீட் பிரச்சனையில தமிழகத்துக்கு இன்னும் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் கிடைக்கவில்லை. இப்ப இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? இப்போ என்ன தீர்வுனா மத்திய அரசாங்கம் வந்து இன்றைக்கு அதை பரிசீலனையில் இருக்கு. அவங்க ஒரு முடிவு சொல்லுவாங்க. ஏற்கனவே நீட்டை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. அதனால இன்றைக்கு மத்திய அரசாங்கத்திடம் விலக்கு கேட்டிருக்கோம். தமிழ்நாட்டிற்கு அதுக்கு பாதிப்பு வரும், அதை விலக்கு கேட்டோம். கடந்த ஆண்டு 1 வருஷம் விலக்கு கொடுத்துருக்காங்க. அதனை ஒட்டி நம்ம வந்து கோரிக்கையை வச்சிருக்கோம். கோரிக்கை பரிசீலனை இருக்கு. அந்த கோரிக்கை ஒரு முடிவை நோக்கி நெருங்க வேண்டும். நேற்றைக்கு கூட தமிழகத்துக்கு வேண்டிய கோரிக்கைகளை நீங்க தொடர்ந்து முன்வைத்தும் கூட செய்து தராத மத்திய அரசினுடைய வேட்பாளருக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டிய காரணம் என்ன? நீங்க கோரிக்கைகளை முன்வைக்கிறதுக்கு உரிமை இருக்கு, கேட்கறதுக்கு நியாயம் இருக்கு. ஆனா அதுல இத்தனை நாளுக்குள்ள செய்யணும், இல்ல இந்த செய்யலன்னா இன்னைக்கு நான் வந்து சட்டசபையில இது ஜனாதிபதியில ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு மிரட்டல். அந்த மிரட்டலுக்கு படிக்கின்ற நிலையில் மத்திய அரசாங்கம் இல்லை. அவங்களுக்கு எண்ணிக்கை அளவில் அவங்க வந்து பலமாக இருக்கிறாங்க. எங்களுடைய ஆதரவு இல்லாமையே அவங்க வெற்றி பெற முடியும். அதனால் இந்த நிலையில் போய் நாங்கள் இந்த வந்து ஒரு கோரிக்கை வைப்பது என்பது இந்த அரசியலில் ஒரு தேவையற்ற சர்ச்சையை மட்டும் இல்லை, அரசியலில் வந்து ஒரு சரியான நீங்கள் உங்கள் விருப்பம் போலெல்லாம் ஒரு அரசியல் கட்சி இயங்க முடியாது. அதுவும் ஒரு மாநிலத்தை ஆளுகின்ற கட்சி, இந்தியாவில் 3வது நாடாளுமன்றத்தில் 3வது நிலையில் இருக்கின்ற ஒரு கட்சி உங்கள் விருப்பம் போலெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக இல்லை எதிர்கட்சி சொல்கிறாங்கன்றதுக்காக நாங்கள் வந்து அவங்க கிட்ட போய் நீங்கள் வந்து ஜனாதிபதி கையெழுத்து போட்டால் ஓட்டு போடணும்னு சொல்ல முடியுமா? இது என்ன ஒரு பிளாக்மெயிலா? ஓட்டுரிமை என்பது உரிமை. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ரெப்ரசன்டேஷன் அவங்க வந்து வாக்களிக்கிறது அவங்களுடைய உரிமையும் கடமையும். அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு காசு கேட்கறதுக்கும் கோரிக்கை வைக்க டிமாண்டு கேட்கறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நீங்கள் கோரிக்கைக்காக போராடலாம், உரிமைக்காக வந்து நிலைநாட்டுறதுக்கு எல்லா முயற்சியும் எடுக்கலாம், அது வேற. ஆனால் அதுக்காக நீங்க அதை செஞ்சு கொடுத்தாதான் ஓட்டு போடுவோம்னு சொல்றது என்பது நம்முடைய அரசியல் சட்டத்தை அவமதிப்பது. பதிவு செய்திருக்கலாம் இல்லையா? உங்களுடைய எதிர்ப்பை காட்டக்கூடிய விதமாக இதனை பதிவு செய்திருக்கலாம் இல்லையா? நீங்க பத்திரிகைகள்ல வந்து வர செய்திகளை வந்து முழுமையா வந்து ஒளிபரப்புறது இல்லை, அதனால வர கோளாறு இது. நேற்றைக்கு கூட எல்லா கட்சி நாடாளுமன்றம் நடைபெறுவதற்கு எல்லா கட்சி தலைவர்களும் கூடி பேசுகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கலந்து கொண்ட மாநிலங்களவை குழு தலைவர் நவநீத கிருஷ்ணன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கார். 3 பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை எடுத்து வைத்து இந்த பிரச்சனைகளுக்காக நாடாளுமன்றத்தில் நாங்கள் போராடுவோம், வலியுறுத்துவோம் சொல்லிட்டு அந்த கூட்டத்திலே வலியுறுத்தியிருக்காரு. அதனால நாங்கள் கோரிக்கைகளை வைக்காம இல்லை, அந்த கோரிக்கைகளை நாங்கள் எந்த நேரத்தில் வைக்கணும், எங்கே இடத்துல வைக்கணும்ன்ற அதை வந்து சட்ட ரீதியாக எது சரியோ அதை செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்காக நாங்கள் இதை வச்சுட்டு அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு அரசியலுக்காக வந்து மிரட்டலுக்காக ஒரு மிரட்டலுக்காக இதை பயன்படுத்துகின்ற நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எங்கள் தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கற்றுத்தரவில்லை. திரு பாலு அவர்கள், இப்போ இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வந்து தத்துவார்த்த போராட்டமாக ஒருபுறம் பார்க்கப்படுகிறது, மறுபுறம் பல அரசியல் காரணங்களும் இதற்கு பின்னால் இருப்பதையும் நாம் பார்க்க முடியும். தத்துவார்த்தத்தையும் தாண்டி
உங்களுடைய பார்வை? எல்லாம் ஒன்றும் தத்துவார்த்தம்லாம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. என்னுடைய புரிதல் என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து வெங்கையா நாயுடுக்கு எக்ஸிட் கேட் காட்டப்படுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷிக்கெல்லாம் வெளியில் அவங்க வந்து முக்கியமான படத்துலேருந்து அவங்க வந்து ஒதுக்கப்பட்டு விட்டார்கள். இப்போ அடுத்த கட்டமாக வெங்கையா நாயுடு வரார் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அவர் வந்து இப்போ ராகவனோ அல்லது பீட்டர் அல்ஃபன்ஸோ சொல்கிற மாதிரி எடுத்துக்கொண்டா, ஒரு திறமையான ஒரு அமைச்சர், ஒரு திறமையாக வேலை செய்யக்கூடியவர், சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடியவர்னா அவர் வந்து ஒரு அமைச்சராக இருந்து தான் வந்து நல்லபடியாக ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அவரை மேலும் ஒரு ரிவார்டு அந்த மாதிரியான பொறுப்பு கொண்டு போறாங்க பாஜக. ரிவார்டெல்லாம் இது கிடையாது. இது வந்து ரிவார்டு இல்லை. ரிவார்டு என்னன்னா, நீங்கள் கூடுதல் பொறுப்பு கொடுக்கணும். இப்போ வந்து சாதாரணமாக ஒரு ஒரு மைனாரிட்டியாக ஒரு சாதாரண ஒரு மைனர் டிபார்ட்மெண்ட்டாக இல்லைனா ஒரு போர்ட்ஃபோலியோ இருந்தார்னா அவருக்கு வந்து கூடுதலான ஒரு பொறுப்பு கொடுத்தா அதுதான் ரிவார்டு. அப்போ ஒரு ஆக்டிவாக வேலை செய்யக்கூடியவர், பல்வேறு பொறுப்புகளை ஏற்று நடத்தியவர், வாஜ்பாய் காலத்திலேருந்தே அமைச்சராக இருந்தவர், அதே மாதிரியான இன்றைக்கு வந்து அவர் ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பாஜக இருக்கக்கூடிய ஒரு தலைவர்னு சொல்லும்போது அவரை வந்து அங்கே வைஸ் பிரசிடெண்ட்டுக்காக சொல்லிட்டு அவ்வளோ தூரம் ஒரு முக்கியத்துவம் இல்லாத, இன்னும் சொல்லப்போனால் ஒரு செயல்படக்கூடிய ஒரு தேவையற்ற ஒரு அரசனுடைய செயல்பாட்டிலே நேரடியாக பங்களிக்க முடியாத ஒரு குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் அதை வந்து நான் வந்து அப்படி இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரிலாம் நான் பார்க்கல. ஒன்று. ரெண்டாவது, வெங்கையா நாயுடு தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு என்ன செஞ்சார்? தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள், முக்கியமான பிரச்சனைகள் ஒரு 4-5 பிரச்சனைகள் இருக்குது. காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, இப்போ சமீபத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீட் பிரச்சனை, ஜிஎஸ்டி பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகளில் அவர் எதுவுமே சொன்னதில்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர் முழுக்க பாஜகனுடைய மைய அரசனுடைய நிலைப்பாட்டை ஆதரித்து தான் பேசியிருக்கார். இப்போ தமிழ்நாட்டில் வந்து வேறு எங்கேயுமே நடக்காத அளவிற்கு இந்த நீட் தேர்வில் ஒரு கொடுமை நடந்தது. 15 வயசு 16 வயசு பெண் குழந்தைகள் எல்லாம் காதல் இருக்கிற அணியை காட்டி, நகையை காட்டி, செயினை காட்டி, ஃபுல் அண்ட் ஷர்ட் போட்டிருந்தா அதை வந்து கட் பண்ணி அப்புறம் உடல் பூராவும் பரிசோதனை செஞ்சு இந்த மாதிரி மிக கேவலமாக ஒரு பரீட்சைக்கு, ஒரு முக்கியமான பரீட்சைக்கு போகக்கூடிய மாணவர்களை அவருடைய உணர்வுகளை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தக்கூடிய முறையிலையும் அந்த உளவியல் ரீதியாக அவர்களுக்கு ஒரு துன்புறுத்தலை கொடுத்து அந்த மாதிரி பண்ணாங்க. வேற எந்த மாநிலத்திலும் செய்யப்படவில்லை. அது மட்டுமல்ல, அந்த நீட் தேர்வு என்பது மிக மிக அநியாயமான ஒரு நேர்மையற்ற ஒரு தேர்தல். ஸ்டேட் போர்டில் படித்தவனுக்கு வந்து சிபிஎஸ்சியில் தான் நான் வந்து கொஸ்டின் செட் பண்ணுவேன், அதில் தான் நீ எழுதணும் என்று சொல்வதே வந்து அது ஒரு வன்முறை. அந்த வன்முறை வந்து தமிழ்நாட்டில் வந்து அது மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு வந்து அது பண்ணப்பட்டது. அந்த வன்முறையை எதிர்த்து ஏதாவது பாஜக பேசியிருக்கா? அல்லது குறைந்தபட்சம் வெங்கையா நாயுடு பேசியிருக்காரா? இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர் சமீபத்தில் அவருடைய நடவடிக்கைகளை நான் ரொம்ப கடுமையாக நான் பார்த்தது என்ன, ரொம்ப கடுமையான விமர்சனத்துக்கு நான் உட்படுத்துவது என்ன என்று சொன்னால், சென்னையில் தமிழக அரசினுடைய செக்ரட்டேரியட்டில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு முதலமைச்சர் முன்னிலையில் அங்கே இருக்கக்கூடிய செயலாளர்களை எல்லாம் அவர் கேள்வி கேட்கிறார். அவருக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. ஒரு மைய அமைச்சர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய ஒரு செயலாளர்களை கூப்பிட்டு வச்சு அவர் பேசுறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இப்போ முதல்ல அவர் என்ன பண்ணார்னா, அவருடைய துறை சார்ந்த சில விஷயங்களை பேசினார். அது அந்த குறிப்பிட்ட அந்த செயலாளரை கூப்பிட்டு பேசியிருக்கலாம், இல்லை அமைச்சரை கூப்பிட்டு பேசியிருக்கலாம். ஒரு அமைச்சர் வந்து ஒரு ஸ்டேட் செக்ரட்டேரியட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை வைத்து அவர் பேசுவது என்பது அது வந்து மரபு மீறிய செயல் மட்டுமல்ல, அது வந்து அவர் வந்து அவருடைய அதிகார வரம்பிற்கு எல்லை மீறி நடந்து கொண்டார்னு பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் அஸ்ஸாமில் போய் இமாச்சல பிரதேசத்தில் போய் பேசுகிறார். அங்கே என்ன போய் பேசுகிறாரு? எல்லாருமே ஹிந்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். அப்படியெல்லாம் பேசியது என்னன்னு சொன்னால், நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு எதிர்பார்ப்பு, வெங்கையா நாயுடு ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவர், இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு தமிழகத்தில் அவருக்கு தொடர்பு இருக்குது, இதில் பெங்களூரில் தொடர்பு இருக்குது, அதே மாதிரி அவர் ஒரு தெலுங்கருங்கிற முறையில் அவருக்கு ஆந்திராவுக்கும் தொடர்பு இருக்குது. அப்படி இருக்கக்கூடியவர் தமிழகத்தினுடைய எந்த பிரச்சனையிலும் அவருக்கு எந்த நிலைப்பாடும் கிடையாது. அது ரெண்டாவது. ராகவன் சொன்னார், இவர் ஆவடி குமார்னு ஒன்று சொன்னார், அதெல்லாம் நாங்கள் வந்து பேரம் பேசுறது இல்லைன்னு. பேரம் பேசுறதே அரசியலாக நடத்துனவங்க நீங்கள். வாக்காளருக்கு காசு கொடுத்தே அரசியல் நடத்துனவங்க நீங்கள் வந்து நாங்கள் பேரம் பேச மாட்டோம் என்று தூய்மைவாதம் எதுக்கு பேசுறீங்க? யாரை ஏமாத்துறதுக்கு பேசுறீங்க? என்ன ஒரு தமிழகத்தினுடைய நீட் தேர்வு உங்களால் வாங்க முடியல, காவிரி வேளாண்மை வாரி அமைக்கிறதுக்கு 10 ஆண்டாலாம் நடக்கிறது முடியல, சுப்ரீம் கோர்ட்டையும் மறுபடியும் அதுக்கு ஆணையம் கொடுத்த பிறகு கூட உங்களால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முடியல. அதே மாதிரி இன்றைக்கு ஆந்திராவில் அணை கட்டுறாங்க, பாலாறு மறிச்சு கட்டுறாங்க, கேரளாவில் குறுக்க மறிச்சு கட்டுறாங்க பவானியில். அதே மாதிரி இன்றைக்கு முல்லை பெரியாறில் நமக்கு பெரிய சிக்கல் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. காவிரியில் தண்ணி தருவது இன்றைய வரையில் வழக்கில் கொடுக்கவில்லை. அந்த ஆணை அமைப்பதற்கு மைய அரசு இல்லை. அதை பேசாமல் நீங்கள் எதற்கு ஆட்சியில் இருக்கிறீர்கள்? 63 பேர் நீங்க போய் தலாம் போட்டு கீழே வரதுக்கான காரணம் என்ன? நீங்க வந்து முழுக்க நீங்க அடிமைகளாக இருந்துவிட்டு பெரிய தூய்மைவாதம் பேசுறது வந்து இது யாரும் தமிழக மக்கள் யாரும் உங்களை பார்த்து ஏமாற மாட்டாங்க. தமிழகத்தினுடைய நலன்கள்ல கருத்தில் கொள்ளவில்லைன்னு சொல்றீங்க. ஆனால் அவர்களுக்கு தான் அதிமுக
ஆதரவும் அளித்திருக்கிறது. அதைத்தான் சொல்றேன், ஏன் நீங்க ஆதரவளிக்க தேவையில்லைன்னு சொல்றேன். இன்னொன்னு குமாரே என்ன சொல்றாரு, அதிமுக அவங்களுக்கு ஓட்டு போடலைனாலும் வெங்கைய நாயுடு ஜெயிப்பார். அப்படி இருக்கும்போது நீங்க அவங்க வேறு யாரும் சொல்வதற்கு முன்னால பாத்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவருக்கு வெங்கைய நாயுடு இருக்க போகிறார் என்று சொன்ன உடனேயே அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள பன்னீர்செல்வம் சொல்றாரு நாங்க ஆதரிக்கிறோம் உடனே. அப்ப அப்படி சொல்வதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், இவர்கள் தமிழகத்தினுடைய நலன்களோ தமிழகத்தினுடைய உரிமைகளோ அது அவர்களுக்கு முக்கியம் அல்ல. இன்றைக்கு என்ன என்றால், எப்படியாவது ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அதற்காக எதை செய்வதற்கும் தயாரிக்கின்றார்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை மிக மிக மோசமான முறையில் அவங்க நிரூபிச்சிருக்காங்க. இதெல்லாம் இவ்வளவு காரணத்தை, அதாவது தமிழ்நாட்டில் பிரச்சனைன்னு சொன்ன உடனே காவிரி முல்லை பெரியார்னு எல்லாத்தையும் இழுத்துருவாங்க. இன்னைக்கு முல்லை பெரியாறுல 142 அடி இதுக்காக தான் கேஸ் எல்லாம் போட்டாங்க. இன்னைக்கு 142 ஃபீட் இன்னைக்கு தண்ணி அங்க இருக்கு. அது உங்களுடைய சாதனை இருக்கு பாருங்க. நாங்க தான் அந்த நீங்க ஆணையத்தை இருங்க சார், ஏன் ரெஸ்ட்லெஸ் ஆறீங்க? அதனால 142 அடி விவாதத்துல பேசும்போது உண்மையை பேசுங்க. நீங்க பேசிட்டே இருங்க சார், நீங்க பேசிட்டே இருங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கணும். அவர் பேசும்போது நான் ஒன்றும் தடை பண்ணல. 142 அடி இருக்கிறதுக்கு காரணம் மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு. சும்மா தமிழ்நாட்டில் பிரச்சனைனா உடனே எல்லாத்தையும் காவிரி முல்லை முடிஞ்சு போன இந்த முல்லை பெரியார் விஷயத்தெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்க முடியாது. நம்பர் 2, நீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், வி ஆர் ஃபார் நீட். தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஏற்கனவே நாங்கள் ஆர்டினன்ஸ் மூலமாக 1 வருடம் மத்திய அரசாங்கம் நேரம் கொடுத்தது. நாங்கள் நீட்டுக்கு எதிரானவர்கள் கிடையாது. அது யூபிஏ கவர்மெண்ட் எடுத்துன்னு வந்தாலும் கூட அதிலே நியாயம் இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். அதனால் நீட்டை நாங்கள் ஆதரிக்கிறோம். அதனால் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வெங்கைய நாயுடு அவர்கள் செக்ரட்டேரியட்டில் போய் உட்காந்து பண்ணலாமான்னு சொன்னால், இது செல்வி ஜெயலலிதா இருக்கும் பொழுது நடந்திருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களும் 22 மாநிலங்களில் வெங்கைய நாயுடு செக்ரட்டேரியட்டில் சீஃப் மினிஸ்டரோட உட்காந்து தான் செஞ்சார். கேரளாவில் கம்யூனிஸ்ட் கேரளா காங்கிரஸ் ஆட்சி செய்கிற கர்நாடகாவில் கூட சீஃப் செக்ரட்டரி மினிஸ்டர்ஸ் எல்லாரும் கூட உட்காந்து அதே செக்ரட்டேரியட்டில் ரெவ்யூ பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு அமைச்சரும் இங்கேருந்து மாநில அமைச்சர்கள் டெல்லிக்கு போய் உட்கார்ந்து பார்க்கணுங்கிறத மாற்றி, டெல்லியிலிருந்து கேபினெட் அமைச்சர் தன்னுடைய துறை சார்ந்த விஷயங்களுக்கு ரெவ்யூ செய்வதற்கு இங்கே அந்தந்த மாநிலத்துக்கு போய் உட்காருறது நல்ல விஷயங்க. அதனால காங்கிரஸோ கம்யூனிஸ்ட் முதலமைச்சர் கூட அதை அப்போஸ் பண்ணல, ஏன்னா அவங்க மாதிரி அது நடந்திருக்கு. அதனால விஷயம் தெரியாமல் அவர் பேசுவார் என்று சொன்னால் நான் அதற்கு பதில் சொல்ல முடியாது. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் இவர் வேணா அது வைஸ் பிரசிடென்ட் பொசிஷனை டிமீன் பண்ணலாம், தரக்குறைவாக இவர்கள் விமர்சிக்கலாம். அது ஒரு நல்ல பொசிஷன், நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அது. அதற்கு சிறந்த தகுதியான ஒரு தலைவரை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதனால வெற்றி பெறுவார். பார்லிமெண்ட் அவருக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம். அதனால தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு என்ன பண்ணார் அதை பண்ணார்னா, பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த பிரச்சனைகளுக்கு அவர் என்ன செய்தார்னு முதல்ல நீங்க தயவு செஞ்சு பார்த்துட்டு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நிபந்தனைகள் முன்வைத்து குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கு ஆதரவு அளிப்பதா இல்லையா அப்படின்னு முடிவு செய்வது முறையல்ல, அது பேரம் பேசுவது போல அப்படின்னு கூறப்படுகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லம்மா, அதாவது நண்பர் குமார் தெரியாமல் சொல்லுகிறாருன்னு நான் ஒத்துக்கிடவே மாட்டேன். அவர் நல்ல விவரம் தெரிந்த அரசியல்வாதி. அவருக்கு இன்னைக்கு சில விஷயங்கள் அவரால் மனம் விட்டு பேச முடியல. ஏன்னா அவங்கெல்லாம் திராவிட இயக்கத்தினுடைய அமூலத்திலிருந்து வந்தவர்கள். மாநிலத்தினுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து முழக்கமாக எழுப்பி அதன் மூலமாகத்தான் தமிழகத்திலே கால் ஊன்றியவர்கள். மாநிலத்தினுடைய உரிமைகள், மாநிலத்தினுடைய தேவைகள், மாநிலத்திற்கு கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய மத்திய அரசினுடைய முதலீடுகள் என்றுதான் திராவிட இயக்கமே ஆரம்பித்தது. இன்னைக்கு அது அப்படியே உல்டாவா போய் இன்னைக்கு அவர் நண்பர் நெய்வேலி பால் அவர்கள் பேசுகின்ற போது நண்பர் ராகவன் குறுக்கிட்டது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அவர் என்ன வாயில வந்த பிரச்சனைன்னு சொல்றீங்க? காவேரி பிரச்சனை உங்க வாயில வந்த பிரச்சனையா? முல்லை பெரியார் பிரச்சனை எங்க வாயில வந்து பிரச்சனையா? நீட் பிரச்சனை எங்க வாயில வந்து பிரச்சனையா? இது தமிழ்நாட்டினுடைய உயிர் ஆதாரமான பிரச்சனை. இன்னைக்கு 10 லட்சக்கணக்கான தாய்மார்கள், பெற்றோர்களும் குழந்தைகளும் கண்கலங்கி நிற்கிறார்கள். இன்னும் தமிழ்நாட்டில் எந்த பள்ளி கல்லூரியிலையும் அனுமதி கிடைக்கல. ஒரு அகாடமிக் இயர் போது பணம் போனா சம்பாதிக்கலாம், ஆனால் டைம் போனா ஒரு வருடம் போனால் என்ன ஆகுது? அப்ப இது நீங்க எடுத்துட்டு வரும்போது தெரியாதா உங்களுக்கு? நீங்க தானே கொண்டு வந்தீங்க. எடுத்துட்டு வரும்போது தெரியாதா நீட் இவ்வளவு பிரச்சனை வரும்ட்டு? எடுத்துட்டு வந்து நீங்க தானே. இந்த மிஸ்டர் ராகவன், நாங்க கொண்டு வந்த நீட் வேற, இந்த நீட் வேற. இன்னைக்கு மாநிலங்களுக்குள்ள உரிமைகளையும் சேர்த்து இன்னைக்கு 85 விழுக்காடு தமிழகத்தினுடைய மாணவர்களுக்குன்னு சேர்த்து ஒரு சட்டம் கொடுத்திருக்கலாமே. நீங்க அந்த எக்ஸம்ஷன் கொடுத்திருக்கலாமே.
ஏன் கொடுக்கல? ஆனா இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் நாங்க தமிழ்நாட்டுல தனியாக இந்த பிரச்சனை போராடிப்போம். இருக்கும்போது அது வந்து குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கு ஆதரவு அளிப்பதோட முடிச்சு போடக்கூடாது அது அப்படின்னு கிடையவே அதிமுக கிடையாது. தரப்புல அது கொடுக்கப்படுது. அது அது சாரதா பாலிடிக்ஸ் வந்து இந்த டெஃபினிஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து who gets what and when, அவ்வளவுதான். யாருக்கு எப்பொழுது என்ன கிடைக்கிறது என்பதுதான் அரசியல். இதுல வந்து இன்னைக்கு வந்து ஒரு அருமையான வாய்ப்பு இன்னைக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நான் இன்னைக்கு வந்து வேற யாருக்கும் அந்த பார்லிமெண்ட்ல வாய்ஸ் இல்ல. இன்னைக்கு ஏறக்குறைய 65 உறுப்பினர்களை நாடாளுமன்றத்திற்குள்ள வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியை இன்னைக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். தமிழ்நாட்டில் வந்து பெருந்தலைவர் காமராஜர்ல இருந்து தொடர்ந்து முதலமைச்சர்களாக இருந்தவர்கள் டாக்டர் கலைஞர் உட்பட, ஏன் அவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கூட தன்னுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி மத்திய அரசிடம் வந்து போராடி வாதாடி தேவைப்பட்டால் சில இடங்களிலே நாங்கள் இப்படித்தான் செய்வோம் நீங்கள் செய்யவில்லை என்று சொல்லி கூட பெற்றிருக்கிறோம். அதுதான் அது வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்திலே வந்து வாதிடுகின்ற போது அவர் சொல்லுவார், நீங்கள் இப்படி பேசுவதுதான் எங்களுக்கு நல்லது, ஏனென்றால் நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள் என்று சொல்லி நான் போய் முதலீடுகளை பெற்று வருவேன் என்று சொல்லுவார். ஆனா இன்னைக்கு வந்து நண்பர் ஆவடிக்குமார் அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் மத்திய அரசு கோரிக்கை வச்சிருக்கிறோம், நாங்க பேசுவோம். பாராளுமன்றத்தில் வந்து நவநீதன் பேசுவதை வந்து பெரிய சாதனை போல சொல்லுகிறாரு. 65 பேர் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்து ஆட்டி வைக்கலாம் பாராளுமன்றத்தை. இவர்கள் நினைத்தாதான் பாராளுமன்றமே நடக்கும். அதை மாதிரி எல்லாம் நடத்தி இருக்கிறோம், நடந்திருக்கிறது. ஆகவே இன்னைக்கு அதிமுகவுக்கு வந்து ஆட்சியில் இருக்கிறதுக்காக செய்தார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள், நான் ஒத்துக்கூட மாட்டேன். மமதா பானர்ஜிக்கும் ஆட்சியில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, நவீன் பட்நாயக்கும் ஆட்சியில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, சந்திரபாபு நாயுடுக்கும் ஆட்சியில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் இவர்கள் எல்லோரும் தங்கள் உரிமைகளை விட்டு கொடுத்து விட்டு ஆட்சியிலே இல்லை. ஆனால் இவர்களுக்கு வழக்குகளில் இருந்து தப்பிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ஆட்சி மட்டும் முக்கியம் அல்ல, ஆட்சி அதிகாரத்தையும் மோடி அரசாங்கம் ஒன்றுமே செய்ய முடியாது. என்ன செய்ய முடியும்? மெஜாரிட்டி இருக்கிற அரசாங்கத்தை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட முடியுமா? இந்த அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணிடுவதற்கு நாடாளுமன்றத்தில் வந்து அது பாஸ் பண்ண விட்டுருவோமா? ஆனால் ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றுவதற்காக இவர்கள் வந்து வாக்களிக்கவில்லை. தங்கள் மேல் வழக்குகள் வந்துவிடக்கூடாது, வருமான வரி சோதனைகள் வந்துவிடக்கூடாது, வருவாய் புலனாய்வுத்துறை நடவடிக்கை எடுத்து விடக்கூடாது என்கிற பயம்தானே ஒழிய ஆட்சி அதிகாரம்லாம் இல்ல. அதெல்லாம் வந்து இந்த கட்சியினுடைய மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் எந்த மத்திய அரசும் எந்த மாநில அரசையும் எஸ்ஆர் பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே இது முழுக்க முழுக்க இன்னைக்கு பாஜகவிடமிருந்து இன்னைக்கு அதிமுக நினைத்திருந்தால் நிறைய சலுகைகளை பெற்று இந்த ஆதரவை அளித்திருந்தால் கூட அது தமிழ்நாட்டுக்கு ஒருவேளை நன்மையாக முடிந்திருக்கலாம். யதார்த்த அரசியலை திரு ஆவடிக்குமார் சொன்னார். எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர் சொல்லட்டும், நான் சொல்றேன் எப்படிங்கறத சொல்றேன். இப்ப எங்க கிட்ட வந்து 348 என்டிஏ இதுல வந்து லோக்சபால இருக்கு, ராஜ்யசபால 77 இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஜு ஜனதா தள், டிஆர்எஸ், ஒய்எஸ்ஆர் இவங்கெல்லாம் சேர்ந்தீங்கன்னா நான் வந்து ஏடிஎம்கேயோட 13 விட்டுறேன். அப்படிலாம் பார்த்தாலும் கூட எங்களுக்கு ஏற்கனவே 415 சீட் இருக்குது, 395 தான் மெஜாரிட்டி தேவை, வெற்றி பெறுவதற்கு தேவை, 415 ஏற்கனவே இருக்குது. அது இல்லாமல் இதெல்லாம் சேர்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு 550 தாண்டும். அப்படி அந்த லெவலில் கிட்டத்தட்ட 500லேருந்து 550 வர வாய்ப்பு இருக்குது. அதனால ஆதரவை கேட்பதற்கான காரணம் என்ன? கழகங்கள் இல்லாத நீங்க பாருங்கம்மா, ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய அதிமுக இவர்களுடைய ஆதரவை கேட்பதற்கான அவசியம் என்ன? தனியா ஒவ்வொரு விஷயம் பிரிச்சு பார்க்கணும். பார்லிமெண்ட் ஜனநாயகத்துல ஒரு பில்லை பாஸ் பண்ணும்பொழுது எதிர்கட்சி தலைவர்கள்லாம் சந்திப்பது, அவருடைய ஆதரவை கேட்பது மரபு, கேட்போம். ஏன் இப்ப நாங்க கலைஞர் இவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு திரு வெங்கையா நாயுடு ஜனாதிபதி தேர்தலில் கேட்டாரு, எல்லாருடைய ஆதரவையும் கேட்குற தேர்தல்னு பொழுது இதுல வந்து எல்லாருடைய வாக்குகளும் இருக்கு, எல்லாருடைய வாக்குகளையும் பெறுவதற்காக கேட்கறது தப்பு இல்லை. எங்களுக்கு என்டிஏவை தாண்டி இப்ப ஜனாதிபதி தேர்தலில் என்டிஏவை தாண்டி எங்களுக்கு பல கட்சிகள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதுவே ஒரு 100 பார்லிமெண்ட் எம்பிஸ், நூற்றுக்கணக்கான எம்எல்ஏஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப கூட சொல்றேன், இப்ப எங்களை கேட்குறீங்கல்ல, இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி சப்போர்ட் பண்ண போறாங்க, இவருக்கு நம்ம காங்கிரஸ் வேட்பாளருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. அப்ப இது தவறுன்னு சொல்லுவீங்களா, சரின்னு சொல்லுவீங்களா? பிஜேபிக்கு அதிமுக ஆதரவு கொடுத்தா அதுக்கு 1000 கேள்விகள். பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்க போறாங்க. பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஜேடியு எங்களுக்கு கொடுத்தாங்க, இப்போ உங்களுக்கு கொடுக்க போறாங்க, வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல கொடுக்க போறாங்க. இதுக்கெல்லாம் என்ன டிமாண்ட் பண்ணியா பண்றாங்க? பிரசிடென்ட் எலெக்ஷன்லாம் போய் ஹையஸ்ட் ஆஃபீஸ், கான்ஸ்டிடியூஷன்ல உச்சபட்ச பொறுப்பு, அதுக்கு போய் இந்த மாதிரி கீழ்த்தரமான அரசியலை செய்வாங்க? யாராவது செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க? நீங்க கேட்கணும், நான் ஒத்துக்கிறேன்.
அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் சொல்றதை ஏற்றுக்கொள்கிறேன். உரிமைகளுக்காக மாநில அரசாங்கம் கேட்க வேண்டும், போராட வேண்டும், எல்லாம் வேணும். பிஜேபியோட மாநில அரசாங்கம் கூட கேட்டிருக்கிறாங்க, சண்டை போட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. ஒரு இந்த மாதிரி உச்சபட்ச பொறுப்புல போய் நீ இதை கொடுத்தா அதை செய்வேன்னு சொல்றதும் பிளாக்மெயில் பண்ணணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கறது அது நியாயமா எனக்கு படலை. அப்படி பார்த்தா உங்களுக்கும் கூட ஆதரவு வெளியிலேருந்து வந்திருக்கு. எங்களோட ஃபோல்ட்லேருந்து எங்களோட என்டிஏவோட தான் இருந்தார் அன்புமணி ராமதாஸ், இப்போ உங்களுக்கு ஆதரவு கொடுக்க போறாரு. நல்லா இதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு அவங்க எதுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. எது இந்த நாட்டுக்கு எது சரி, இந்த நேரத்தில் இந்த 2 பொசிஷனுக்கு யார் வந்தா சரி, யார் அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்பார்கள், அப்படித்தான் எல்லாரும் யோசிப்பாங்களே தவிர இது அரசியல் ரீதியான தேர்தல் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதுலேயும் கூட பஞ்சாயத்து எலெக்ஷன் மாதிரிலாம் கணக்கு வச்சு வன்மம் வச்சுலாம் யாரும் இதில் ஃபைட் பண்ண மாட்டாங்க. இதுவும் அரசியல் ரீதியான தேர்தல் அப்படின்னு ஒப்புக்கொள்ளும் பொழுது தேர்தல் கூட்டணிகளுக்கும் கொள்கைகளுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? கொள்கை ரீதியாக முடிவெடுத்து ஒரு கூட்டணியிலிருந்து வெளியே வருவதும் ஒரு கூட்டணியில சேருவதும் நம்ம பார்த்தது தானே. அது மாதிரியான ஒரு முடிவை ஏன் எடுக்கவில்லை தமிழக அரசு? எலெக்ஷன், அந்த எலெக்ஷன் வேறங்க, இந்த எலெக்ஷன் வேறங்க. நம்ம மக்கள்கிட்ட போய் சொல்றோம், பிரச்சாரம் பண்றோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செய்வோம், எங்களுடைய சித்தாந்தம் இது, எங்களுடைய கொள்கை இது, எங்களுடைய மேனிஃபெஸ்டோ இது, தேர்தல் அறிக்கை இது, இதை எங்களுக்கு வாக்களிச்சிங்கன்னா பண்ணுவோம்னு சொல்றது வேறங்க. இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தானே எலெக்ட் பண்ண போறாங்க. மேடம் இப்ப புரிஞ்சுக்கோங்க, வெங்கையா நாயுடு இன்னிலிருந்து பிஜேபி மெம்பர் கிடையாது. யாரெல்லாம் தேர்ந்தெடுக்க, இப்ப அதே மாதிரி மீரா குமார் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்னா அவங்க காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் கிடையாது. அவங்க ஒரு லெவலுக்கு போய் இந்த நாட்டை ஒரு முதல் குடிமகனாக மாறுகிறார்கள். அவர்களுக்கு கட்சியெல்லாம் கிடையாது, எல்லாரும் ஒன்று தான் பார்க்கணும். அதே மாதிரி தான் திரு கோவிந்த் அவர்கள் வெற்றி பெற்றாலும் பார்க்க போறாங்க, இங்கே துணை ஜனாதிபதி வந்தாலும் வந்தாலும். அதனால இப்போ ஒரு தளத்திலே வருபவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், எல்லாரையும் சமமாக பார்ப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தன்மை இருக்கிற தலைவன் தான் அந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு சூட் ஆவாங்க. நீங்க நரேந்திர மோடி பிஜேபி உறுப்பினர், ஆனா வெங்கையா நாயுடு தேர்ந்தெடுக்கப்பட்டார், பிஜேபி உறுப்பினர் கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது. அப்படி மாறணும் போது அதுக்கு எவ்வளவு பெரிய பொசிஷன், அந்த இடத்துல போய் இந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்க முடியுமா? திரு பாலு அவர்கள் அப்படி சொல்ல வேண்டாமா? சொல்லல, இதுக்கு சேர்த்து சொல்லலாம். பாட்டுக்கு பேசினாரு, மறுபடியும் அவர்கிட்ட எல்லாருக்கும் மாற்று கருத்துக்கள், அவங்களுடைய கருத்துக்கள் பதிவு செய்வதற்கான நேரம் வழங்கப்படும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இல்ல திரு பாலு அவர்கள், வெங்கையா நாயுடு அவர்கள் அரசியல் அற்றுனா அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு செயல்படுவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறதா? அது தியரிட்டிக்கலாக அது கரெக்ட், அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது, ஒரு குடியரசு துணைத் தலைவராக அல்லது ஒரு ராஜ்யசபாவினுடைய சேர்மனாக இருந்து அவர் என்ன செய்ய முடியும் என்பது அது வேறு விஷயம். அது முழுக்க முழுக்க ஒரு அரசியலான விஷயமாகலாம் பார்க்க முடியாது. அது கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவை எப்படி நடத்துவது, எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதற்கான அவருக்கு ஆற்றல் இருக்கிறதா, அதுக்கான திறமை இருக்கிறதா அப்படிங்கிறது தான். அதையெல்லாம் பொறுத்த அளவில் இப்போ வெங்கையா நாயுடுக்கு அந்த மாதிரி திறமைகளுக்கெல்லாம் அவருக்கு அதெல்லாம் ஒன்றும் குறைவே கிடையாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், பாஜகவில் பேசுகிறவங்க ராகவன்லேருந்து எல்லாருமே ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, மையத்தில் என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே அதே மாதிரி அது ரொம்ப சரின்னு பேசுவாங்க. இப்போது நீட் தேர்வை பற்றி சொல்கிறாரு. நீட் தேர்வு நாங்கள் முழுக்க முழுக்க ஆதரிக்கிறோம், ஆகவே நாங்கள் சப்போர்ட் பண்ண அவசியம் இல்லைன்னு. நேற்று உங்கள் பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு? பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தீர்மானம் போட்டு சட்டமன்றத்தில் ஒருமனதாக அனைத்து கட்சிகளும் சேர்ந்து போட்டு நீட் தேர்வில் அதற்கு விலக்களிக்க வேண்டும் என்ற போட்ட தீர்மானத்தை பற்றி பொன் ராதாகிருஷ்ணன் இவ்வளவு நாளாக வாயை திறக்காதவர் நேற்று என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நிரந்தரமான தீர்வு கேட்டீங்க, அதனால தான் ஜனாதிபதி அதுக்கு அது ஒப்புதல் தரவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ராகவன் சொன்னதுக்கும் அதுக்கு என்ன பொருள் இருக்குது, ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்போது நீட் தேர்வுக்குள்ள பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு அமைச்சர், நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான பாஜகனுடைய ஒரு தலைவர், அவர் நேற்று ஒன்று சொல்கிறார், ராகவன் இன்னைக்கு வேற ஒன்று சொல்கிறார். அப்போ என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது என்ன என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு அளவே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிமானிட்டைசேஷன் வரும்போது டிமானிட்டைசேஷனை எதிர்த்து பேசணும்னா ட்விட்டரில் போட்ட பெண்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுத்தாங்க. சுப்பிரமணிய சாமி ஓப்பனாக சொன்னார், அருண்ஜேட்லி என்ன தெரியும், எக்கனாமிக்ஸ் தெரியும், மோடிக்கு என்ன எக்கனாமிக்ஸ் தெரியும் அப்படின்னு அவர் பேசினார். ஆனால் அவரை பற்றி என்னென்னா மூத்த பாஜக தலைவர். ஆக எதை வேணும்னாலும் எப்படி வேணாலும் அவங்க கட்சிக்குள்ளே பேசிக்குவாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை ஒரு கருத்து சொன்னால் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. இதுதான் பாஜகவினுடைய நிலைப்பாடு. பாஜகவை பொறுத்தவரை அவருடைய அரசியலே என்ன என்று சொன்னால், மக்களுக்கு பொறுப்பில்லாத ஒரு அரசியல். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க பேசுறது பூரா என்ன பேசுவாங்கன்னா,
ஆர்எஸ்எஸ்னுடைய அதனுடைய டிக்டேட்டர் தான் அவங்க வேலை செய்கிறாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் பேரில் நீங்கள் கண்டெக்ட் பண்ண வேண்டியதானே? அதான் நான் கேட்குறேன். எல்லாம் பெருமையாக பேசுகிறீங்க, அத்வானிலேருந்து அவ்வளோ பேர் இருக்கிறேன், நாங்கள் எல்லாருமே ஆர்எஸ்எஸ் தான். நீங்கள் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு வந்து கண்டெக்ட் பண்ணுங்க, பாஜகன்னு கண்டெக்ட் பண்ணுவீங்க. ஆனால் அந்த பக்கம் போன பிறகு பேசுவீங்க. எச்ராஜா இன்னி வரைக்கும் என்ன பேசுகிறாரு? குடியரசுத் தலைவராக கூட ஒரு ஆர்எஸ்எஸ் தான் நாங்கள் வருவோம், நீ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்னன்னு சொன்னால் நாங்கள் அதை பற்றியெல்லாம் பேசலை. நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஆருங்கள், பாஜக ஆருங்கள், எது வேணாதுங்க. நீங்கள் மக்களுக்கு பொறுப்பானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பாஜகவை கண்டெக்ட் பண்ணால் பாஜகவை பதில் சொல்லணும், ஆர்எஸ்எஸ் இருந்தால் ஆர்எஸ்எஸ் பதில் சொல்லணும். அப்படி இல்லாமல் நீங்களே உள்ள பேசுவீங்க, உங்களுக்கு உள்ள இருக்கிறவனே ஒருத்தனுக்கு மாறி மாறி பேசுவீங்க. அதெல்லாம் சொன்ன பிறகு நாங்கள் அதுதான் எங்கள் கொள்கை கோட்பாடுன்னா அது வந்து மக்கள் பார்த்து கொள்வார்கள். எனக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னே அவசியம் இல்லை. அதே மாதிரி அப்போ சொன்னீங்க, வாயில வரதெல்லாம் பேசுகிறேன், நீங்கள் இப்போ சொல்கிறார் வீணாகன்னு சொல்கிறார். இதெல்லாம் என்ன பொருள்? நீங்கள் ஒரு அரசியலில் பேசும்போது, அதுவும் நீங்கள் மையத்தில் ஆட்சி இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் வந்து பொறுப்பாக பேசணும். பொறுப்பு மட்டுமல்ல, கௌரவமாகவும் கண்ணியமாகவும் பேச கற்றுக்கணும். திரு ஆவடி குமார் அவர்கள், நீங்கள் குறுக்கிட்டீங்க, உங்களுடைய என்ன சொல்கிறீங்க? நீங்கள் தான் எல்லாத்தையும் என்னென்ன குற்றச்சாட்டு சொல்லணுமோ எல்லாரையும் வச்சு சொல்ல வைக்கிறீங்க. பதில் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் பேசிட்டு இப்போ வந்து பதில் சொல்றதுக்கான வாய்ப்பு தான் சார் இது. பதில் சொல்றதுக்கான நேரம் தான் இது. என்ன பதில் சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க? இல்ல சார், இப்போ நீங்க உங்களுடைய மாற்று கருத்துக்கள் இருந்தா இப்ப பதிவு செய்யலாம். மாற்று கருத்து நான் பேசுறவங்க அமைதியா விடுவீங்களா? மாற்று கருத்துக்களை பேசுங்க. இப்போ இதுல கூட நேரம் விரயமாகுது, நீங்க பேசலாம். நீங்க நேரம் விரயமாகுதுன்னா நீங்க என்ன நிகழ்ச்சியில என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவர் எவ்வளவு குற்றச்சாட்டு சொன்னாரு சார், இப்ப பேசுங்க. உங்களோட மாற்று கருத்துக்களை இப்ப பதிவு செய்யுங்க. போச்சுன்றதுக்காக அவர் பேச விட்டுட்டு நீங்க வெளிய பாத்துட்டு இருக்கீங்க. மறுபடியும் அவருக்கு நான் அப்பவே கேட்டேன், அப்புறம் ராகவனை பேச விட்டீங்க. இப்ப பேசுங்க, இப்ப பேசுங்க, நீங்க உங்க கருத்துல சொல்லுங்க. இன்னைக்கு அவர் சொன்னாரு, நான் ஆரம்பத்துல தெளிவா சொன்னேன், வெங்கைய நாயுடு அவர்கள் தன்னுடைய துறையில் தமிழ்நாட்டிற்கு உதவி செஞ்சார்னு சொன்னேன். அது அம்ருத் திட்டமாக இருந்தாலும் ஸ்மார்ட் சிட்டியாக இருந்தாலும் தமிழ்நாடு இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட கூடுதலாக பெற்றிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு இணக்கமான அணுகுமுறையை அவர் மேற்கொண்டார்னு தான் சொன்னதை தவிர அவர் மத்திய அரசாங்கத்தின் திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட்டார்னு சொல்லலை, கொண்டு வரலன்னு சொல்லலை. நான் சொன்னது அவருடைய துறையில் அவர் தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு இணக்கமாக இருந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவினார். அந்த வகையில் அவர் எப்படி வந்து பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அங்கே அவர் கவர்னராக இருந்தவர் மாநிலத்துக்கு வந்து தேவையானது உதவியாக இருந்தார்ன்றதுக்காக ஒரு ஜனாதிபதி தேர்தல் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு ஆதரித்தாரோ, அதுபோல் எங்களுக்கு வந்து ஒரு இணக்கமான ஒருத்தர் அந்த இடத்து உதவி செய்தவர் அவர் வேட்பாளராக நிறுத்தப்படுகின்ற பொழுது ஆதரவு தந்திருக்கோம். ரெண்டாவது, இது ஏதோ வந்து துணை ஜனாதிபதி என்பது இந்த நாட்டில் ஒரு பொறுப்பற்ற பதவி என்ற பொருளில் அல்லது பணியற்ற பதவி என்ற பொருளில் பேசுவது என்பது சரியானதில்லை. மரியாதைக்குரிய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் அவரே நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கிறாரு, அவருக்கே தெரியும். நாடாளுமன்ற மாநிலங்களவை என்பது இந்த நாட்டின் அறிவாளிகள் அவை. இந்த நாட்டினுடைய கொள்கைகளை இந்த நாட்டினுடைய திசையை தீர்மானிக்கின்ற இடம் மக்களவையை விட மாநிலங்களவைக்கு இந்த கொள்கை முடிவுகளை எடுப்பதில் இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை, இந்த நாட்டினுடைய இறையாண்மையை, இந்த நாட்டினுடைய நன்மையை கருதுவதில் அவர்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய அந்த அவையை நடத்துகின்ற பொறுப்பு துணை ஜனாதிபதிக்கு இருக்கு. அப்போ ஒரு அடிமட்டத்திலிருந்து மக்களிடமிருந்து ஒரு அனுபவம் பெற்றவர், மூத்தவர், பல்வேறு நிலைகளில் ஒவ்வொரு நிலைகளிலிருந்து மக்களோடு தொடர்புள்ளவர், பல்வேறு பொறுப்புகளை வகித்து அனுபவம் பெற்ற ஒருத்தர் அந்த இடத்துல வந்து உட்கார்றது வந்து இந்த நாட்டினுடைய மாநிலங்களவைக்கு மட்டும் இல்லை, இந்த நாட்டினுடைய நிர்வாகத்திற்கு ஒரு நல்ல பயனுள்ள பணி தானே. அங்கே வந்து யாரையோ ஒருத்தர் கொண்டு வந்து உட்கார வைக்கிறதோடு ஒரு அனுபவம் உள்ளவர் வர்றதை நாங்கள் வரவேற்கிறோம். ரெண்டாவது, மரியாதைக்குரிய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் சொன்னார் 65 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை, அவருடைய விருப்பமாக இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு 50 உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க, 65 உறுப்பினர் இல்லை. அதே போலவே இன்னைக்கு மரியாதைக்குரிய நெய்வேலி பாலு சொன்னார், இன்னைக்கு முல்லை பெரியார் அணையிலிருந்து காவிரி பிரச்சனையை எல்லா பிரச்சனையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகுதான் இன்றைக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இன்னும் சொல்ல போனால் நீதிமன்றங்களின் மூலமாக எந்த மத்திய அரசாங்கம் இன்னைக்கு இவங்க செய்யலன்னு சொல்ற காங்கிரஸ் கட்சி அவங்க காலத்தில் என்ன செஞ்சாங்கன்றது உலகம் பார்த்துருக்கு. அதனால அவங்க எல்லாம் செஞ்சதை வந்து அவங்க வந்து செஞ்சது இவங்க வந்து செய்யாமல் இல்லை. ஆனால்
ரெண்டு பேருமே அதான். மத்திய அரசாங்கம் தொடர்ந்து மாநிலத்தை பாதிக்கின்ற வகையில் மாநிலத்தினுடைய ஜீவாதார உரிமைகளை பறிக்கின்ற வகையில் செயல்பட்டு வந்திருக்கு. அது உண்மை. அதுக்காக போராட்டங்கள் நாங்கள் தொடர்ந்து சட்ட ரீதியாக நடத்தியிருக்கோம். இன்றைக்கி கூட முல்லை பெரியார் பிரச்சனையை 132 42 உயர்த்தணும், 42 மேலும் உயர்த்தணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் அணுகிட்டு இருக்கோம். அதே மாதிரி காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கல என்பதற்கு வழக்கு இருக்கு. அதை போலவே நீட்டு இன்றைக்கு மத்திய அரசாங்கம் உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி இந்தியா முழுக்க நீட் வந்தால் கூட தமிழ்நாட்டிற்கு அது தேவையில்லை, அதற்கு விலக்கு கேட்டு இன்றைக்கு மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அந்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மத்திய அரசாங்கம் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எத்தனை தீர்மானங்கள் அனுப்பப்பட்டு ஒன்று வேணாம். அரசு கேபிள் டிவியை வந்து டிஏஎஸ் லைசன்ஸ் கேட்டு விண்ணப்பிச்சோம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். இன்னைக்கு வரைக்கும் இல்லாமல் இன்னைக்கு பிஜேபி ஆட்சி வந்த பிறகு இன்னைக்கு அந்த லைசன்ஸ் கிடைச்சது. இதுவரைக்கும் அந்த ஏறத்தாழ 4-5 ஆண்டுகளாக அந்த லைசன்ஸ் அப்ளிகேஷனை கூட பரிசீலனை பண்ணுறோம்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணியிருந்தா நாங்கள் நீதிமன்றத்துக்கு போயிருக்க முடியும். அதை கூட தடுத்து வச்சிருந்ததெல்லாம் நடந்திருக்கு. அதனால இன்னைக்கு இன்னும் சொன்னா இன்னைக்கு இந்த நீட் தேர்வுக்கு நமக்கு சலுகை கிடைக்கல, மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. அதற்காக நாம் வந்து இங்கே மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு 85% ஒதுக்கீடு செஞ்சு உத்தரவு பிறப்பித்து அதை நடைமுறைக்கு கொண்டு வர நேரத்தில் இன்றைக்கு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கை நடத்தி இதுக்கு சவால் விட்டிருக்கவங்க யாரு? நளினி சிதம்பரம். நளினி சிதம்பரம் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். இன்றைக்கு அரசாங்கம் செயல்படுறன்னு சொல்ற மரியாதைக்குரிய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவருடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கின்ற அண்ணன் சிதம்பரத்தில் சொல்லி அந்த வழக்கை வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை ஏழை எளிய மக்கள், கிராமப்புறத்து மக்கள், மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இதில் அரசியல் பார்க்க வேண்டாம், இதில் வருமானம் பார்க்க வேண்டாம், இந்த ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாக்குங்கள் என்று கேட்பதற்கு அவருக்கு விருப்பம் இருந்திருந்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிடும். அந்த வழக்கிலும் கூட இன்னும் ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் வந்து தமிழக அரசு தரப்புல இருந்து எதிர்த்தரப்புல இருந்து வைத்திருக்க வேண்டும் என்ற விமர்சனம் இருந்தது. ஆனா இது எல்லாமே கூட வந்து நீட்டை ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு வரக்கூடிய பிரச்சனைகள். நீட் இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிட்டதுக்கு பிறகுதான் இந்த ரிசர்வேஷன் பத்தி பேசுறோம் நம்ம. நீட்ல இருந்து விலக்கு கேட்பதற்கான மசோதாவுக்கே இன்னும் ஒப்புதல் கிடைக்கவில்லை, அதனை தமிழக அரசு பெற்றுத்தரவில்லை என்ற குற்றச்சாட்டு இன்னும் இருக்கிறது. நீட்டை ஒத்துக்கிட்டதுனால தான் தமிழ்நாட்டில் நீட் தேர்வே நடந்து எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. நீட்டை ஒத்துக்கிட்ட மத்திய அரசாங்க கல்வி வந்து பொதுப்பட்டியலில் இருக்கு. பொதுப்பட்டியலில் கொண்டு போனதே காங்கிரஸ் தான். அதுக்கு முன்னே நீட் மாநில இது கல்வி வந்து மாநில பட்டியலில் இருந்தது. அண்ணன் இந்திரா காந்தி தான் எமர்ஜென்சி பீரியட் காலத்தில் அதை கொண்டு போய் மத்திய பட்டியலில் பொதுப்பட்டியலில் சேர்த்தாங்க. பொதுப்பட்டியலில் இருக்கிற ஒரு இதில் ஒரு பொதுப்பட்டியலில் இருக்கிற ஒரு துறையில் உத்தரவு போடுகின்ற அதிகாரம் மத்திய அரசாங்கம் போடுகின்ற உத்தரவுக்கு மாநில அரசாங்கம் கட்டுப்படணும். அதை மீறி உத்தரவு போட முடியாது. இன்னைக்கு நீட் நடைமுறையில் இருக்கிறதுன்னு உண்மை. நீட்டை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டியது நம்முடைய சட்டம். அதுக்கு பிறகு ஏற்றுக்கிட்டு தான் தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாம் நீட் தேர்வு எழுதியிருக்காங்க. ஆனால் அதிலிருந்து விலக்கு கேட்டுக்கொண்டு மாநில அரசு போராடுகிறது. ஆனால் போராடுகின்றவர்கள் எல்லாம் மத்திய அரசாங்கத்தை நோக்கி போராடல. மாநில அரசாங்கம் ஏன் போய் வாங்கிட்டு வரல, நீங்க போய் வாங்கிட்டு வரலையே, நீங்க போய் கேட்டு வரலையே, நீங்க போய் உட்கார்ந்துட்டு வரலையேன்னு சொன்னா நீங்க மாநில அந்த கொள்கையில் எது உறுதியா இருக்கிறீங்கன்னா நீங்க ஏன் மத்திய அரசாங்கத்தை ஏற்று போராடல? இதே மத்திய அமைச்சர்கள் வருகின்ற பொழுது நீங்க போராட்டம் நடத்த வேண்டியதானே? நாங்க தடுத்தோமா? எதையுமே செய்யாம மாநில அரசாங்கம் செஞ்சு உங்களுக்கு தரணும்னு சொல்லி மக்களை திசை திருப்புவதற்கும் மக்களை ஏமாற்றுவதற்கும் அரசியல் நடத்திட்டு இருந்தா இது வந்து மாநில அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்து மட்டும் குறிக்கோளா இருந்தா இந்த பிரச்சனையில மத்திய அரசாங்கம் இன்னைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் பீட்டர் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் வெற்றி பெறுவார், அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெறுவார். இன்ஃபேக்ட் ஜனாதிபதி தேர்தலையாவது எங்களுக்கு 48.5% வாக்குகள் தான் இருந்தது. 20,000 வாக்குகள் குறைவாக இருந்தது. மீதி கட்சிகள்லாம் என்டிஏ தாண்டி பல கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தனால இன்றைக்கி கிட்டத்தட்ட 65% நம்ம ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் வாக்குகளை பெறுவோம். ஆனால் துணை ஜனாதிபதி தேர்தலில் அப்சல்யூட் மெஜாரிட்டியோட பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி இருக்கிறது. அதனால் நிச்சயமாக வெற்றி பெறுவார். இந்த நாட்டிற்கு முதுபெரும் தலைவர், நல்ல திறமையான ஒருவர் துணை ஜனாதிபதியாக இப்பொழுது வர வாய்ப்பு இருக்கிறது. திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், உங்களுடைய இறுதி கருத்துகள். அதாவது இதை வந்து 3 கோணத்திலே நான் பார்க்கிறேன். வெங்கையா நாயுடு போன்றவர்கள், ராம்நாத் கோவிந்த் போன்றவர்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தத்துவத்திலும் அதனுடைய கருத்தியல்களிலும் அவர்கள் வந்து அவங்க வந்து they are the modern versions of RSS ideology.
ஒரு காலத்துல வந்து ஆர்எஸ்எஸ்னா எப்படி இருப்பாங்கன்னா கிரிராஜ் கிஷோர் மாதிரி, பிரவீன் டொகாடியா மாதிரி, மோகன் பகவத் மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற காலம் போய் இப்பொழுது உள்ள தலைமுறைக்காக வேண்டி வெங்கையா நாயுடுவை போன்றவர்கள், ராம்நாத் கோவிந்தை போன்றவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தால் மக்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த குடுவைகள் தான் மாறி இருக்கிறதை ஒழிய குடுவைகளுக்குள்ளே இருக்கிற தத்துவங்கள் அவைகள் வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தத்துவங்கள் தான். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே இனம், ஒரே கலாச்சாரம், ஒரே வரி, ஒரே தேர்வு, ஒரே இப்படி சொல்லி இந்தியாவுடைய பன்மைத்தன்மத்தை வந்து அழிப்பதிலே முனைப்பாக நிற்கக்கூடியவர்கள் அரசியல் சாசன சட்ட பொறுப்புகளுக்கு வருகிறார்கள் என்பதை மக்களுக்கு சுட்டி காட்டுவதற்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம். அதற்காகத்தான் இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகிறோம். நண்பர் ஆவடிக்குமார் அவர்கள் இதை தத்துவங்களை எல்லாம் பேசுகின்ற போது தனிநபர் விமர்சனத்திற்கு உள்ளாகிறார். அதை பற்றி நான் நிறைய பேசலாம், அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. ஆனால் மாநிலங்களுடைய உரிமையை ஒட்டுமொத்தமாக மத்திய அரசிடம் சரண்டர் செய்து விட்டார்கள் என்பதுதான் இந்த தமிழக மக்களுடைய, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா தரப்பு மக்களும். அதில் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், முன்வாசல் தான் 3, பின்வாசல் ஒரே வாசல் தான் என்று சொல்கிறார். அண்ணா திமுகவுக்கு முன்வாசல் தான் 3, பின்வாசல் வந்து ஒரே வாசல், அங்கேதான் பாஜகவுக்கு இருந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் நாட்டு மக்கள் போக போக தெரிந்து கொள்வார்கள். பார்க்கலாம். இந்த தேர்தல் முடிந்து ஒரு வெற்றி மட்டுமே ஒரு ஜனநாயகத்தினுடைய எதிர்காலத்தை முடிவு செய்துவிடும் என்று நான் கருதவில்லை. திரு ஆவடிக்குமார் அவர்கள் உங்களுடைய கருத்து. அதாவது பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொல்வதில் வெற்றி மட்டும்தான் ஒரு ஜனநாயகத்தை வந்து இறுதியான ஒரு முடிவை உருவாக்கிடாதுன்றதில் நானும் ஏற்றுக்கிறேன். ஆனால் அதே சமயம் தனிநபர் விமர்சனம் அண்ணன் எதை குறிப்பிட்டார் எனக்கு தெரியல. ஆனால் அவர் செஞ்சதை நான் வந்து தனிநபர் விமர்சனமாக பார்க்குறேன். இந்த அரசியல் ரீதியான விமர்சனங்கள் மாநில அரசாங்கத்தின் மீது வைத்திருந்தால் நான் ஏற்றுக்கொள்ள முடியும், கட்சி மீது வைத்திருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதை விட்டுட்டு நாங்கள் என்னவோ வடக்குக்காக பயந்துக்கிட்டு அங்கே போய் உட்காந்துட்டோம், எதுவும் கேட்கறதில்ல, வாங்கறதில்ல, செய்யறதில்லைன்னா இது தனிநபர் அதாவது எங்களை நேர்மையான வகையில் அரசியல் நடத்த முடியாமல் எங்களை இன்றைக்கு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அவர்களே சொல்லுவதை போன்ற மத்திய அரசாங்கத்தால் எங்களுக்கு தரப்படுகின்ற நெருக்கடிகளை வைத்துக்கொண்டு நாங்கள் அவர்களோடு இணக்கமாக போய்விட்டோம் அல்லது அவர்களுக்கு பயந்து விட்டோம், அடிமையாகிவிட்டோம் என்றெல்லாம் பேசுவது என்பது எங்கள் மீது நியாயமான அரசியலை நடத்த முடியாத எதிர்க்கட்சிகள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு. நாங்கள் எங்கள் பாதையில் சரியாக போய் கொண்டிருக்கிறோம், அதை காலம் சொல்லும். திரு பாலு அவர்கள், நான் வந்து பெரிய அளவுக்கு வந்து இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், அவரே சொன்னதை போல அவரே சொல்லவில்லை என்றாலும் தெரிந்த உண்மை என்ன என்று சொன்னால், இன்றைக்கு பாராளுமன்றத்திலே 3வது மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடியது அதிமுகவினுடைய உறுப்பினர்கள். அவர்கள் வந்து தமிழகத்தினுடைய நலன்களை முன்வைத்துத்தான் அவர்கள் பேச வேண்டும். இப்போ வந்து பாஜகவோ அல்லது காங்கிரஸோ இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து மாநில உரிமைகளை தாண்டி அவர்களுக்கு வந்து மையத்தில் அகில இந்திய அளவிலே அவர்களுக்கு சில கோட்பாடுகள், கொள்கைகள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு திராவிட இயக்கங்களை பொறுத்த அளவில் முழுக்க தமிழகம் சார்ந்து, தமிழக மக்கள் சார்ந்து, தமிழக மக்கள் தமிழ் இனம் சார்ந்த உரிமைகளுக்காகத்தான் அவருடைய அரசியலே தொடக்கத்திலிருந்து இன்றைய வரையில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு 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 உயிரோட்டமான பிரச்சனைகளில் அவர்கள் வந்து இந்த மாதிரியான சூழல்களில் அவர்கள் துணிவாக பேசி இதை வாங்கி இருக்க வேண்டும் என்று குறைந்தபட்சம் என்ன சொல்லியிருக்கலாம்னு சொன்னால், நீங்கள் வந்து நாங்கள் அனுப்பின அந்த தீர்மானத்தை, சட்டமன்றத்தினுடைய தீர்மானத்தை ஜனாதிபதிக்காக நீங்கள் அனுப்ப வேண்டும் என்கின்ற அந்த ஒரு குறைந்தபட்ச நிபந்தனையாவது வைத்திருந்திருக்கலாம். அதை கூட வைக்கவில்லை என்பது நான் வருத்தமாகத்தான் சொல்கிறேன் ஒழியாது அவர்கள் மீது ஏதோ தனிப்பட்ட முறையில் விமர்சனத்திற்காக சொல்லவில்லை. அப்புறம் மற்றபடி மேலவையை பற்றி அவர் சொன்னார், ராஜ்யசபாவை பற்றி சொன்னார், அறிவாளிகள் சபை என்று. ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவில் அந்த அறிவாளிகள் சபையை ஒழித்ததே உங்களுடைய தலைவர் எம்ஜிஆர் தான், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான்ங்கிறது அது வரலாறு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து அதிமுகவை பற்றி நாங்கள் எதிர்பார்ப்பது என்ன என்று சொன்னால், நீங்கள் தமிழக மக்களுடைய ரொம்ப முக்கியமான பிரச்சனைகளில் நீங்கள் வழக்கு போடுவது என்பது, அடிக்கடி லெட்டர் எழுதுவது, போய் வலியுறுத்துவது என்பதெல்லாம் இருக்கிறது. அதை குறைந்தபட்சம் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும் பொழுது அதில் ஒரு நிர்பந்தம் கொடுத்து அது வாங்கி இருக்கலாம் என்கின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு அது என்னது மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான பெற்றோர்களுடைய ஒரு கருத்தாகவும் கவலையாகவும் இருக்கிறது. அதைத்தான் நான் தெரிவித்தேன். அவ்வளவுதான். நிகழ்ச்சி அரங்குக்கு வந்த மூவருக்கும், திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்காக மிக்க நன்றி. காலத்தின் குரல் திக்கெட்டும் பரவட்டும்.